அனைவருக்கும் வணக்கம் கண்ணு. இப்போ நம்ம என்ன கணக்கு கற்றுக்க போகிறோம்? ராகவன் என்ன கணக்கு கற்றுக்க போகிறோம்? டிவிஷன் இல்லையா? சுஜேந்திரன் என்ன கற்றுக்க போகிறோம்? வகுத்தல் கணக்கு. சரியா? இதை வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாட்டின் வழி கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த செயல்பாடு நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து 1000ற்கான இடம். அதுக்கு நம்ம பெரிய கற்களை வச்சுருக்கோம். அடுத்தது 100கள், என்ன கற்கள் இது புளியங்கொட்டைகள் வச்சுருக்கோம். அடுத்தது 10களுக்கு என்ன வச்சுருக்கோம்? கொண்டக்கடலை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்றுகளுக்கு என்ன வச்சுருக்கோம்? சிறிய கற்கள் வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு நம்பர் தரப்போகிறேன். அந்த நம்பர் வந்து என்ன பண்ணோம்? வகுக்க போகிறோம். அந்த நம்பரை ஒரு எண்ணால் வகுக்க போகிறோம். அந்த முறையை இப்போ இந்த 2 மாணவிகளுமே செஞ்சுடுவாங்க. நான் சொல்ல சொல்ல அவங்க செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வகுத்தல் தெரியாது. இந்த செயல்பாட்டு மூலிமா தான் இப்போ கற்றுக்க போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன நம்பர்னு கொடுக்கலாமா? அண்ணே நீங்கள் சொல்லுங்கள், படிங்க யாராவது ஒருத்தர். 373 அப்படிங்கிற நம்பரை நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா கண்ணே? இப்போ நம்மளுக்கு எதுக்கண்ணு? ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 8. நம்ம டிவைட் பண்ணும்போது எப்பயுமே மல்டிப்ளிகேஷனை வந்து நம்ம லாஸ்ட் ஒன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிவிஷனை வந்து எப்பயுமே தௌசண்ட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட், பெரிய நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். சரியா? ஸோ இங்கே வந்து எத்தனை தௌசண்ட்ஸ் கண் இருக்கு? சன்மதி இப்போ 8 ஆயிரங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஆயிரங்கள்லேருந்து உனக்கு 8 இது எடுத்து அந்த 1000தோட வட்டத்தில் வைசாமி. இதில் 8 ஆயிரங்கள் எடுத்து 8000s எடுத்து வச்சாச்சு இல்லையா? நம்ம என்ன நம்பரால் இப்போ டிவைட் பண்ண போகிறோங்கன்னு? 3ஆல் டிவைட் பண்ண போகிறோமா? இப்போ அதுலேருந்து ஆயிரங்கள்லேருந்து எடுத்து 3 எவ்வளோ வருதுன்னு பாரு. எடுத்து அடுக்கி வை. 3 வைக்கணும். இதுலேருந்து கண்ணு இந்த ரவுண்டில் இருக்க ஆயிரத்துலேருந்து பின்னாடி தள்ளு. எடுத்து வை. இப்படி இங்கே அங்கே எடுத்து வைக்கக்கூடாது, கீழே 1 2 3 அப்படி வை. அப்படி இல்லைடா, 3 அங்கே பாரு. அதுக்கு கீழே எடுக்குங்க. வெரி குட். அடுத்து 3 வருதா கண்ணே? வரல இல்லையா? சரி, இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எத்தனை மூன்றுகள் கண்ணு இங்கே இருக்குது? 2 மூன்றுகள் இல்லையா? இப்போ பவித்ரா நீங்கள் ஆன்சர் மேலே எத்தனை 3 இருக்குன்னு எழுதுங்க. 2 கண்ணே. இந்த நினைஞ்சது எழுது. 2 எழுதிட்டிங்களா? வெரி குட். இப்போ இங்கே 2 இருக்கு இல்லையா? டோட்டலாக எத்தனை கல் இருக்குன்னு என்னக்கண்ணு? எத்தனை ஆயிரங்கள் என்ன? இங்கே கீழே இருக்குது. 1 2 3 5 6. 2 3 6 தானே? 6 கீழே எழுதுறா. இது என்ன பண்ணும்? கோடு போடுங்க. அப்போ மீதி நம்மளுக்கு எத்தனை ஆயிரங்கள் மீதி இருக்குது? 2. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? கழிக்கணும். 8லேருந்து 6 போச்சுன்னா 2. வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது அப்படியே. இப்போ 100கள் எத்தனை இருக்கோ முதல்ல வை. 1 2 3. சரி, இப்போ நம்ம ஆயிரங்களில் மீதி எத்தனை கண் இருக்கு? 2 ஆயிரங்கள் இருக்கு இல்லையா? ஒரு ஆயிரத்துக்கு எத்தனை 100கள் கண்ணு வரும்? 1000க்கு எத்தனை ஹண்ட்ரட்ஸு? 10. அப்போ 2 கற்களுக்கு எத்தனை நம்ம எடுத்து வைக்கணும்? சொல்லுங்க. 20. இந்த 2 கற்கள் எடுத்து அங்கே வச்சுட்டு 20 கொட்டைகளை எடுத்து அதில் அடுக்கு கண்ணு. நீ என்ன பண்ணுறன்னா, இப்போ நம்ம எப்படி ஆயிரங்களை 3 நம்ம பிரித்து வச்சோமோ அதே மாதிரி இந்த 100களையும் 3 அப்படியே லைனாக பிரிச்சுட்டே வாங்க. எத்தனை 3களாக பிரியுதுன்னு நம்ம பார்க்கணும். டக்குன்னு வைங்க. டக்குன்னு செய்யுங்க சார். இல்லை குழுவாக கூட நீ சேர்த்து வச்சலாம். இப்படி 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 வை. 3 வை. எத்தனை 3களாக கண்ணை நம்ம பிரிச்சுருக்கோம் பாருங்க. 7 3கள் இருக்கு இல்லையா? இப்போ என்ன கண்ணை பண்ணணும்? நம்ம 7 எங்கே கண்ணை எழுதணும் பவித்ரா? எழுதுங்க. 7 3 எவ்வளோ கண்ணு? அந்த அது மொத்தம் எத்தனை கொட்டைகள் இருக்கும்? 7 3 எவ்வளோ? 7 3 சார். நீ இந்த 3 கீழே இருக்கு கண்ணை. இப்போ இது கீழே இருக்கு. 3 போட்டுக்கும் முதல்ல. கீழே வாங்க. இப்போ எத்தனை கணக்கு? 7 3 சார் எவ்வளோ? 7 3 கொட்டைகள் எவ்வளோ இருக்கும்?
21. அதை கீழே எழுது சாமி. 7 3s are 21. சொல்லணும் பாரு. இந்த 7 3 7 3 21ன்னு கீழே எழுதிடுறேன். எழுதுறியா? இப்போ அதே மாதிரி இங்கே என்ன கண்ணு இருக்குது? 2. எத்தனை? 2 நூறுகள். அதோட நம்ம 2ன்னு சொல்லவே கூடாது. அங்கே மேலே என்ன இருக்கோ அதோட சொல்லணும். 2 நூறுகள். 200s இருக்கு இல்லையா கண்ணு? இப்போ 2 நூறுகள். எத்தனை நூறுகள் கண்ணு மீதி நம்மளுக்கு இருக்கு? 2 நூறுகள். அதை என்ன பண்ணுறோம்? 10களுக்கு கொண்டு வரோம். அப்போ 2 நூறுகள். ஒரு 100 சேஞ்ச் பண்ணோம்னா 10 மாற்றணும்னா எத்தனை 10 வரும்? ஒரு 100க்கு எத்தனை 10? ஒரு 100க்கு எத்தனை 10கள்? 10 10கள். அப்போ 2 100 இருக்கு இல்லையா? 200s இருக்கு இல்லையா? அப்போ எத்தனை 10 வரும்? 2 10s எவ்வளோ? 20. அப்போ இதை எடுத்து அங்கே வச்சுட்டு 20 கொட்டைகளை எடுத்து வை. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இருந்த 7 10கள் இப்போ வந்து இந்த 2 நூறுகளை நம்ம மாற்றணும் இல்லையா? அந்த 2 10கள் சேர்ந்து என்ன வரும் கண்ணு? 20 2 நூறுகள் சேர்ந்து 20 10கள் வந்துருச்சு. ஏற்கனவே 7 10கள் இருக்குது. மொத்தம் இங்கே 27 இருக்குது இல்லையா? இதை 3களாக பிரித்து வைக்கணும். 3 3ஆக பிரித்து வைங்க. நீங்கள் அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிடணும்? இதை கழிச்சிடணும். எத்தனை கண்ணு இருக்கு? 2 நூறுகள் மீதி இருந்தது இல்லையா? போடு. ஏற்கனவே அங்கே 7 10கள் இருக்கு இல்லையா? அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோ. அப்போ மொத்தம் 27 நம்ம இப்போ பிரிக்கிறோமா? அதனால இது 27. மீதி எதுவுமே இல்லையடா. மீதி ஏதாவது இருக்குதா பாரு? 10களில் எதுவுமே இல்லை. எத்தனை முறை வந்திருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9. வெரி குட். 9 முறை இல்லையா? அப்போ எங்கே 9 போடணும்? போடுங்க. அப்போ 9 3 எவ்வளோ கண்ணு? 9 3s are 21. வெரி குட். இதுக்கு ஏதாவது மீதி அங்கே இருக்கா கண்ணு? இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க? 0. 27 27 போனுச்சுன்னா 0. கடைசியாக என்ன எண் மட்டும்தான் இருக்கு? எடு. ஒன்றுகள் எத்தனை கண்ணு நம்ம வச்சுருக்கோங்க? 3 இல்லையா? இப்போ இது எத்தனையா நம்ம வகுக்கணும்? 3ஆல் வகுக்கணும். அப்போ ஒரு 3 எடுத்து வெளியே வை பார்க்கலாம். மீதி இருக்குதா? ஏற்கனவே 3 தான் இருந்துச்சு. அதை ஒரு முறை நம்ம பண்ணிட்டோம். அப்போ எத்தனை டைம் கண்ணு? 1. 1 போடுங்க. அங்கே எங்கே போடணும்? வெரி குட். 1 3s 3. எங்கே போடணும்? 3 போடு. வெரி குட். 3ல் 3 போச்சுன்னா எவ்வளோடா தவனேஸ்வரா? 3ல் 3 போச்சுன்னா 0. வெரி குட். போடு. அவ்வளோதான் கண்ண ஆன்சர். இப்போ நம்ம 8373 8373 3ஆல் டிவைட் பண்ணால் ஷேர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாரு ஆன்சர்? 2007. அவ்வளோதான்டா. ஈஸியாக இருக்கா அந்த முறை? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.